புதிய தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 வர இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏழைத்தாயின் மகன் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வர இருக்கிற மிகவும் ஆபத்தான ஒரு சட்டம். இந்த சட்ட திருத்தத்தை மிகப்பெரிய அளவில் கண்டித்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மிக முக்கியமான அறிக்கையை விடுதலையில் வெளியிட்டிருக்கிறார். ஒரு மாசத்துக்கு ஒரு மனிதனுக்கு 14 கிலோ அளவுக்கு ஊட்டச்சத்து தேவைன்னு இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவுரை கூறியிருக்கிற இந்த நேரத்தில் 35 கிலோ வழங்கப்படுகிற ரேஷன் பொருட்களுடைய அளவை ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்னு பிரித்து ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வர இருக்கிறாங்க மோடி அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற அரிய வகை ஏழைகள்னு சொல்லப்படுகிற இடபிள்யூஎஸ் பார்ப்பனர்களுக்கு அதிகாரங்களையும் சலுகைகளையும் தூக்கி வாரி வழங்குற மோடியினுடைய அரசாங்கம் 35 கிலோ உணவுப் பொருட்களை ரேஷன்களை பயன்படுத்துகிற கோடிக்கணக்கான இந்திய ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து அதை புடுங்கிறதுக்கு சட்டம் கொண்டு வருது. இந்த ஆபத்தான சட்டத்தை மாநில அரசுகள் ஒன்றிணைஞ்சு எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு கூட பெரம்பூருக்கு விசிட்டு போயிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் சர்க்கரையை அளந்து சிந்தாம அழகா போட்டார்னு சொல்லி பணியாளர்கள் கொண்டாடுறதையும் அதை செய்திகளா ஊடகங்கள் காட்டுறதையும் பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு ஆபத்து வருதுங்கிறத இந்த மாநில மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுல மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த தாவேக்க ஆட்சி அமைஞ்சதிலிருந்து இழைக்கப்பட்டு இருக்கிற மிகப்பெரிய அநீதியா பாஜக கொண்டு வர அத்தனை மக்கள் விரோத சட்டங்களையும் பெரிய அளவுல தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம விஜய் அவர்கள் முதல்வர் அவருடைய பொறுப்பிலிருந்து ஒரு கடிதம் எழுதிட்டு அமைதியாயிட்டார். ஆனால் இந்த ஆபத்தை மக்கள் உணர வேண்டும், அதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமா இருக்கு.